தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் புயலா கிளப்ப போகுது. எக்ஸைட்மெண்ட் இப்போவே தாறுமாறா ஏறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ் சினிமாவின் தளபதி விஜய் அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர்ல வேற லெவல்ல நடிக்க போறாரு. இது அவரோட சினிமா வாழ்க்கையில ஒரு முக்கியமான படமா இருக்க போகுது. ஹெட்ஸ் வினோத் டைரக்ஷன்ல இந்த படம் முழுக்க பயங்கரமான ஆக்ஷன், சூப்பரான கதை, அப்புறம் அனிருத் மியூசிக்ல வெறித்தனமான பாட்டுலாம் இருக்க போகுது. இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, மலையாள ராப்பர் ஹனுமன் கைண்ட் பிக் டாக்ஸ் பாட்டுல கலக்குனவரு விஜயோட சேர்ந்து ஒரு வெடிக்கிற பாட்டுல வர்றாரு. ஏன் ஹனுமன் கைண்ட்னா, அவரோட ஸ்டைலும் உலகளாவிய ரீச்சும் விஜயோட அந்த பெரிய இமேஜுக்கு கரெக்டா இருக்கும். இந்த பாட்டு எல்லா பிளேலிஸ்ட்லையும் ரீல்ஸ்லையும் தெரிக்க விடும். உண்மையை சொல்லணும்னா, இந்த படம் சும்மா என்டர்டெயின் பண்ண மட்டும் வரல. அஜித் சாரோட குட் பேட் அக்லி படத்தையும் தாண்டி பெரிய ஹிட் அடிக்கணும்னு குறிக்கோளோட வர்றாங்க. அதுவும் 2026 ரிலீஸ் ஆக போகுது. விஜயோட பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் அனிருத்தோட மியூசிக் மேஜிக்லாம் சேர்ந்து ஜனநாயகன் பொங்கல் டைம்ல எல்லா லைட்டையும் புடுங்கிட்டு போக ரெடியா இருக்கு. அஜித் டீம் அப்போ மண்டைய பிடிச்சி உட்காருவாங்க பாருங்க. இப்போ ஜனநாயகன் படத்தோட உள்ளுக்குள்ள நடக்கிற சில சூடான விஷயங்களை சொல்றேன். இதை நீங்க இப்பதான் கேக்குறீங்க. படத்துக்குள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க, ஹனுமன் கைண்டோட பாட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளா வரப்போகுது. அதை 2000 இருக்கிறது 5 கடைசியில தீபாவளி டைம்ல பெரிய லெவல்ல ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்காங்களாம். எதுக்குன்னா, ஜனவரி ரிலீஸ்க்கு இப்போவே ஹைப் ஏத்தணும்ல. இது சும்மா ஏதோ ஒரு பாட்டு இல்லையாம், பயங்கர கிராஃபிக்ஸ்லாம் போட்டு ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டா இருக்கும்னு சொல்றாங்க. நிறைய வெளிநாட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்களாம் ஒரு குளோபல் ஃபீல் கொடுக்கறதுக்காக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் சாரே ஹனுமன் கைண்ட அவரோட ஆவேசம் படத்துல பார்த்ததிலிருந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவரேதான் ஹனுமன் கைண்ட இந்த படத்துல பாடணும்னு கேட்டாராம். ஏன்னா அவரோட கடைசி படத்துக்கு ஒரு புதுசா யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எட்ஜ் வேணுமாம். அதோட அனிருத் ஹிப்ஹாப்பையும் நம்ம ஊரு நாட்டுப்புற பாட்டையும் கலந்து இதுவரைக்கும் யாரும் கேட்டிராத ஒரு புது சவுண்டை ரெடி பண்ணிட்டு இருக்காராம். இந்த பாட்டு ஒரு கேம் சேஞ்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சீக்ரெட்ஸ்லாம் வெளியே வந்தா ஃபேன்ஸ் கத்துவாங்க, இன்டர்நெட்டே வெடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். ஜனநாயகன் ஏன் ஒரு பெரிய சினிமா படமா இருக்க போகுதுன்னு பார்ப்போம். முக்கியமா விஜய் அனிருத் காம்போ வேற லெவல். இவங்க 2 பேரும் சேர்ந்தா பிளாக்பஸ்டர் ஹிட். கத்தி படத்துல செல்ஃபி புல்லு, மாஸ்டர்ல வாத்தி கம்மிங், இல்ல பீஸ்ட்ல அரபிக் குத்து ஞாபகம் இருக்கா? இவங்க சேர்ந்து பண்ண எல்லா பாட்டும் டாப்ல நிற்கும். ஜனநாயகன் இன்னும் ஒரு படி மேல போகும்னு எதிர்பார்க்கலாம். அனிருத்தோட மியூசிக் படத்துல பயங்கரமான ஆக்ஷன் பீட்ஸோட சோகமான மெலடியும் கலந்து இருக்கும்னு சொல்றாங்க. விஜய் ஊழலுக்கு எதிரா போராடுற ஒரு தலைவன் ரோல்ல நடிக்கிறதால அதுக்கு ஏத்த மாதிரி மியூசிக் இருக்கும். ஹனுமன் கைண்டோட பாட்டு இதுக்கு மேல ஒரு ஐசிங் மாதிரி ஒரு ரிபெல்லியஸான ஜென் இசட் எனர்ஜியை கொடுக்கும். இந்த படம் 2026 ஜனவரி 9 பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆக போகுது. படத்துல பூஜா ஹெக்டே ஹீரோயின், பாபி தியோல் வில்லன், பிரியாமணி, கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜன்னு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரி ஹார்ட் ஹிட்டிங் படம் பண்ணின ஹெட்ஸ் வினோத் டைரக்ஷன்ல ஜனநாயகன் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரா இருக்கும்னு சொல்றாங்க. விஜய் ஒரு மாஸ் லீடரா நடிக்கிறாரு. இது அவரோட நிஜ வாழ்க்கையில அவர் ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் அரசியல் பயணத்தை மாதிரியே இருக்கும். இது விஜயோட கடைசி படம், அதுவும் அவர் முழு நேரமா அரசியல்ல இறங்குறதுக்கு முன்னாடி. ஃபேன்ஸ் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சுனாமியை எதிர்பார்க்கிறாங்க. சோஷியல் மீடியா இப்போவே ஹனுமன் கைண்டோட தமிழ் டெபியூட்டை பத்தி ஒரே பேச்சா இருக்கு. இந்த பாட்டு எல்லா ஸ்ட்ரீமிங் ரெக்கார்ட்ஸையும் உடைக்கும்னு சொல்றாங்க. அஜித் சாரோட குட்பேட் அக்லி ஒரு போட்டியாளரா இருந்தாலும் விஜயோட இந்த கடைசி படத்துக்கான எமோஷனல் கனெக்ஷன், அனிருத்தோட ஹிட் ரெக்கார்ட், அப்புறம் பொங்கல் டைம்ல ரிலீஸ் பண்றதுன்னு நிறைய விஷயங்கள் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் கொடுக்குது. இது வெறும் படம் இல்ல, இது விஜய் சாருக்கு ஒரு பெரிய விடை கொடுக்கிற மாதிரி. அனிருத்தும் ஹனுமன் கைண்டும் சேர்ந்து ஜனநாயகன் படத்தை ஒரு வரலாற்று சாதனையா மாத்த போறாங்க.